நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் ஜெயிக்க வேண்டிய மேட்சை ஆர்ஆர் கோட்டை விட்டுருக்காங்க. 11 ஆண்டுகளுக்கு அப்புறமா பஞ்சாப் பிளே ஆஃப்குள்ள போயிருக்கு. இன்னைக்கு பிபிகேஎஸ் vs ஆர்ஆர் மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு மேட்ச்சில் வந்து ஒரே இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, நேற்று நான் சொன்னேன் ம் இந்த ராஜஸ்தான் ஓப்பனிங் பேர். ம் ஓகே, நம்ம நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து தே ஸ்டார்டட் வெரி வெல். ம் பவர் பிளேயில் 89 ரன்ஸ் ஆமா இன் 6 overs ஃபார் ஒன்லி 1 wicket. ம் ஓகே, 2 சிங்கிள் மட்டும் தான் பிரமாதமான அடிச்சிருந்தாங்க. ஷாட். ஆமாம், பிரமாதமான ஷாட் கொடுத்தாங்க. ம் நிஜமாவே அவங்க ஜெய்ஸ்வால் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு செம கேம் ஆடினார் அவர். ம் ம் அது எல்லாமே பர்ஃபெக்ட் கிரிக்கெட்டிங் ஷாட். ம் ம் அண்ட் ஒன்றும் பஞ்சாப் bowlers have நோ ஆன்சர். அந்த அளவுக்கு அடிச்சார். யார்? ஹர்ஷ்தீப் சிங் டாப் bowler, என்சன் ரெண்டு பேரும் செம்மாடி அடிச்சாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் ஹோப் இருந்தது. ஆனால் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனப்புறம் எனக்கு ஹோப் போயிடுது. ஏன்னா ரீச் பண்ணுறது கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ம் ம் அதான் மெயின் ரீசனு. அதுக்கப்புறம் பில்டப் பண்ணோம். ஆனால் எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் பை வதேரா. ஆமா அவன் வந்து நல்ல பிரமாதமான பேட்டிங்கு, லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங். அண்ட் he was well supported by the bowlers. I won't say batsmen, the ம் bowlers. ஒரு மட்டமா bowling போடுறதுனாக்க போட்டாங்க. வெரி வெரி புவர் bowling பை ஃபரூக்கி அண்ட் இன்னொரு யங்ஸ்டர்ஸ் மாத்வா. ம் ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா போட்டாங்க. ரொம்ப மோசமா போட்டாங்க. லெக் சைடில் அவருக்கு போட்டு 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 கொடுத்தாங்க. அவர் ஆஃப் சைடில் போட்டாக்கா அவரால் அடிக்க முடியல. அதான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இவங்க லெக் சைடில் ஷார்ட் பால் போட்டு போட்டு கொடுத்தாங்க. அவரும் ஹுக் ஷாட் பிரமாதம். ஓகே சார், நெகில் வெதரால இருந்து ஆரம்பிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர், ஸ்பின்னுக்கு எஸ் அகேன்ஸ்டா எஸ் நல்லா ஆடுறாரு. பக்கா சிஎஸ்கே பிளேயர். இல்ல, அவர் ஃபாஸ்ட் bowling தான் நல்லா ஆடினார். அவர் இல்ல இல்ல ஸ்பின்னர்ஸ் வரல. இல்ல ஏன்னா ம், இவங்க போஸ்ட் பாலிங் வந்து பவுன்ஸ் போட 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 அவர் ஹுக் ஷாட் அடிச்சுட்டே இருந்தார் 6. ம், ம், அதுதான் நான் என்ன நினைச்சேனாக்க, ரொம்ப ரொம்ப கேவலமான bowling பை ராஜஸ்தான். அதுல என்ன மிஸ்டேக் நான் பார்த்தேன்னா, மெயினா கேப்டன் சஞ்சு சாம்சன் வாயே திறக்கல. ஏதுடா இப்படி போடாதடா இப்படி போடுறான்னு வந்து சொல்ல வேணாமா? அதுவே பண்ணல. அவன் மாட்ட ஸ்பெக்டேட்டர் மாதிரி உட்காந்து பார்த்துருந்தான் அவங்க மேட்ச் போடுறது கைவிட்டு. ம். அது ப்ராபப்ளி அவங்க ரேஸ்ல இல்ல, எப்படி எப்படி இருந்தாலும் அவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்ற அந்த நினைப்புல வந்து அப்படியே விட்டார் போல இருக்கு. அலோட் த மேட்ச் ட்ரிஃப்ட் அவே. இல்ல அவங்களால வச்ச ஃபீல்டிங் ஏத்த மாதிரியே பவுலிங் போட முடியல அப்படின்றேன். சார் வந்து போடுறதுக்கே கூட சார் பந்தே ம், தொடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும். அந்த அளவுக்கு மட்டமான கிரிக்கெட். ஏன்னா அவங்களுக்கு திங்க் பண்ண முடியல. கேப்டன் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. ஒரு மாதிரி ஒரு ஸ்கூல் பாய் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி இருந்தது. இன்னொன்னு சார், கிரிக்கெட்ல அதிகமா அன்சங் ஹீரோஸா இருக்கிறது வந்து லோவர் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து சந்திரபால் அவர் இடத்துல இருந்தே நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இல்ல இல்ல, அது தெரிஞ்ச விஷயம் சார். ஏன்னா பால் நம்பர் 20 ஓவர்ஸ்ல பால் கிடைக்காது. நம்பர் ஆஃப் பால்ஸ் அவங்களுக்கு கம்மி. ஏன்னா ஓப்பனிங் போலிங் இப்போ வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு வந்து தெண்டுல்கர் வந்து ஓப்பனிங் வரதுக்கு காரணம் டு யூட்டிலைஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஏன்னா 2 down பேட்ஸ்மேன் ஒரிஜினலி. அவரை ஓப்பனிங் அமைச்சாருனாக்க த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஷுட் ஃபேஸ் மேக்ஸிமம் பால்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால எப்போவுமே இந்த 1, 2, 3 தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க. ம் ஏன்னா அவங்க தான் இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ஆரஞ்சு கேப் அந்த கேப்லாம் அவங்க தான் வாங்குவாங்க. ஓகே, பட் மிடில் ஆர்டர் இருக்கவங்க பாவம், அவங்க வந்து அன்சங் ஹீரோஸ் தான். சசாங்க் சிங், நெகில் வெதர் அவங்க வந்து கவனிக்கப்படாம போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. இல்லைக்கா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் சேஞ்ச் த மேட்ச். ம் ஓகே, அவங்க தான் மேட்சை சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது தோக்குற மேட்சை ஜெயிக்க முடியும், ஜெயிக்கிற மேட்சை தோக்க முடியும். அவங்க தான். ம் ஏன்னா முதல்ல இருக்கிறவங்க வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷர்ஸ்னு பேர் இவங்களுக்கு. ம் ஸோ இவங்க சரியா விளையாடுனாக்க மேட்சை கை விட்டு போயிடும். அதனால நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இவங்க ரெண்டு பேரும் அன்சங் ஹீரோஸ் தான், அக்ரி. ம் பட் அது காரணம் வந்து தே ஃபேஸ் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பால்ஸ். ம் இதே சஷாங்க் சிங் அண்ட் வதேராவை வந்து நீங்க ஓப்பனிங் அமிச்சாக்க 2 பேர் செஞ்சுரி போட்டிருப்பாங்க. ம் கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா வந்து ஹர்ப்ரீத் பிரார் அவர் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேசிட்டு கண்டிப்பா. இருந்தோம், பிச்சர்ஸ்ல வந்து ஸ்பின் வந்து எடுபடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. நம்ம வந்து தீக்ஷனா அசரங்க கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆனா வந்து இன்னைக்கு பிரார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பால் போட்டிருக்காரு. அவர் வந்து சொல்றாரு,
ஒருவேளை என்ன டேக் ஆன் பண்ண நினைப்பாங்க. சாகல் சாகலை வந்து மெதுவா ஆடிட்டு என்ன டேக் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாரு. அவரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்க இஸ் ஏபிள் டு சேஞ்ச் த லைன் அண்ட் லெங்க் இன் த லாஸ்ட் மினிட், ம் லாஸ்ட் செகண்ட். அதாவது இவர் போலிங் போட வர்றாருல, கையை இப்படி தூக்குறாரு லெஃப்ட் ஆஃப் போலர். அப்போ பேட்ஸ்மேனோட இனிஷியல் மூமெண்ட்டை பார்க்குறாரு. அவன் சப்போஸ் இறங்கி வந்தாருனாக்க வெளியில போட்டுறாரு. ம் அவன் ஆஃப் சைடில் அடிக்க போனானா லெக் சைடில் போடுறாரு, லெக் சைடில் அடிக்க போனா ஆஃப் சைடில் போடுறாரு. இது மாதிரி மாற்றி லாஸ்ட் மினிட்ல இஸ் ஏபிள் டு சேஞ்ச் த லைன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னாக்கா அது நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆனால் ஷார்ட் ஆஃப் லெங்க் அண்ட் ஃபுல் டாஸ்லாம் விழும். ம் பட் இவர் வந்து அக்யூரேட்டா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்றாரு. அதுதான் அவரோட பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஒன். ம் ம் செகண்ட் வந்து வேரியேஷன் ஆஃப் பேஸ் இருக்கு அவருக்கு. ம் ஒரு பால் ஸ்லோவா போடுற அந்த இவனை வந்து பியூட்டிஃபுல்லா எடுத்தார். அந்த கார்டட் டீப் லாங் ஆஃப்ல கேட்ச் பிடிச்சாரு. இவன் ஜெய்ஸ்வால் ரொம்ப ம் அழகா எடுத்தாரு அவர் பியூட்டிஃபுல்லா. சேஞ்ச் ஆஃப் பேஸ் அண்ட் அவுட் சைட் ஆப்ஷன், நல்ல வைட் அவுட் சைட் ஆப்ஷன். அவர் இறங்கி வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாம கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னொன்று சார், இன்னைக்கு பேச வேண்டியது ஹர்ஷ்தீப் சிங். கிட்டத்தட்ட 60 ரன் கொடுத்துருக்காரு. நிறைய பால் வந்து அந்த டவுன் த லெக் போட்டாரோ அப்படின்ற மாதிரி. இல்ல இது இது என்னன்னாக்க அவங்க பிளான் படி அவங்க என்ன நினைச்சாங்க, போத் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சி இவங்க ரெண்டு பேரும் எனிதிங் ஆன் த ஸ்டம்ப்ஸ் வந்து சிக்ஸ் அடிக்கிறாங்க. ஆமா. நான் சொல்றது புரியுதா? எனிதிங் ஆன் த ஸ்டம்ப்ஸ் வந்து சைட் ஸ்கிரீனுக்கு மேல அடிக்கிறாங்க. ம் ஓகேயா? ஸோ அதனால என்ன ஆயிடுது, அவங்கள வந்து லெக் சைடில் அட்டாக் பண்ணாக்க லெக் சைடில் அவ்வளோ சிக்ஸ் அதாவது ஷார்ட் பால் இல்லை, லெக் சைடில் ம் லெக் சைடில் க்ளோஸ் பால். அதாவது போலிங் டு த பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பால் வந்து பேட் அடிக்கிற மாதிரி போலிங் போடணும். ம் ம் ஸோ அந்த அந்த பிளான் அது வந்து ஒரு லைன் ஆஃப் அட்டாக்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில பேர் வந்து எக்கச்சக்கமாக அடிக்கும்போது அவரை குவைட்டனா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேட் அட்டாக் பண்ணுவாங்க. ம் அதை ட்ரை பண்ணாங்க இவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதையும் பிக் பண்ணிட்டாங்க. ம் அதான் ரெண்டு பேரும் வந்து அன்ஸ்டாப்பபிள், பிரமாதமான பேட்டிங் ஆடினாங்க ரெண்டு பேரும். ம் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியானா அவங்க ரெண்டு பேர் தான். ராஜஸ்தான்ல பெரிய பிரச்சனையா இருந்தது வந்து இன்னைக்கு ஹெட்மேயரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு ஜெயிக்க வேண்டிய ஒரு 7-8 மேட்சஸ்ல 5 மேட்ச் வந்து 11 ரன்னு அதுக்குள்ள அப்படின்னு போய் தோத்துருக்காங்க ஆர்ஆர். அதுல முக்கியமா இருந்தது ஹெட்மேயர். ஜூரல் இன்னைக்கும் வந்து ரொம்ப நல்லா ஆடினாரு. அவருக்கு வந்து பக்கபலமா ஹெட்மேயர் நின்று இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த ஹெட்மேயருக்கு பதிலா வேற யாராவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னைக்கு ஆர்ஆர் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு ஒண்ணு. ஹெட்மேரால் தான் தோத்தாங்க ஆர்ஆர். ம் அவரோட பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்தது. ம் அவரால் 12 பால்ல 10 ரன் அடிச்சிருந்தாரு ஆமா. அவரு. ம் தட் இஸ் நோ குட். அந்த 12 பால்ல வந்து 30 ரன்னாவது அடிச்சிருக்கணும். ம் ம் ஏன்னா இந்த ஒன்று இப்போ பாருங்க, ஒவ்வொரு பசங்களும் அந்த மாதிரி அடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் இப்போ வந்து மோர் தென் 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. ம் ம் சின்ன பசங்க நான் சொல்றது. அந்த மாதிரி சமயத்தில் இவர் வந்து இது இல்லை. பட் போலிங் வந்து இவருக்கு ஸ்பின் விளையாட வராது ம் ஹெட்மேருக்கு. ஸோ இந்த பிரார் அண்ட் சாகலும் அதை விட்டுருக்காங்க. சாகல் இன்னைக்கு நல்லா போட்டார் சார். அது ஆக்சுவலாக சாகல் நல்லா போட்டார், ஆனாக்கா விக்கெட் வந்து பிராருக்கு விழுந்தது. ம் ம் ரைட். பட் சாகல் நல்லா போட்டார் இன்னைக்கு. நான் ரொம்ப லைக். அதே மாதிரி ஆர்ஷ்தீப் சிங் அண்ட் அந்த என்சன் ம் ரெண்டு பேர் 19th and 20th ஓவர் நல்லா போட்டாங்க. ஆமா. முதல்ல நிறைய ரன் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும். ம் பட் 19th and 20th ஓவர் நல்லா போட்டாங்க ரெண்டு பேரும். ஏன்னா அந்த ஷார்ட் பிச் பால் ஸ்லோ பவுன்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டாங்க ரெண்டு பேரும். சார் எனக்கு அது இல்ல, லாஸ்ட் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட்டுக்கு போக மாட்டாங்க, ஒன்னு டிஃபெண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்போனண்ட்ல இருக்கிற பேட்டர்ஸ் வந்து ராஜஸ்தானோட பேட்டர்ஸ், அவங்க எப்படி ஆடுவாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப டீசெண்டா போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே கிட்டத்தட்ட ஆமாமா. சி, ஹர்ஷ்தீப்போட வேலை நீங்க முடிஞ்சது. இல்ல இப்ப பாருங்களேன். ம், இப்போ வந்து ஸ்லோ பவுன்சர் போடுறீங்க. தட் மீன்ஸ் நீங்க ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு ஃபாஸ்ட் ஆக்ஷன்லயே ஸ்லோவா போட போறீங்க. அதுதான் ஸ்லோ பவுன்சர்னு பேரு. அண்ட் யுவர் பால் வந்து ஸ்பீட் அப்படியே கம்மியாக போகுது. கையை விட்டு வெளியே போகும்போது 100 கிலோமீட்டர்ஸ்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க. பிச் ஆனப்புறம் பால் வந்து 80-70 தான் வரும். ம், தட் இஸ் கால் ஸ்லோ பவுன்சர். இந்த ஸ்லோ பவுன்சரை இவங்க என்ன பண்றாங்க, பேட்ஸ்மேனு பிக் பண்ண முடியாம ஏமாந்துடுறாங்க. ம், ராஜஸ்தான் பேட்ஸ்மேனுக்கு அதை கடைசி 19th and 20th ஓவர் அதை பிக் பண்றதுக்கு சக்தி இல்லை.
வேற ம் ஏதாவது பிளேயர் இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெய்ஸ்வால் ம் ம் அவர் இருந்தால் அவர் பிக் பண்ணியிருப்பார் கரெக்டாக அதை ஆர் சாம்சன் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க கடைசியில் இருந்த ஹெட்மேரும் அந்த ஹெட்மேர் தான் மெயினாக அவர் தான் கெடுத்தது மேட்ச். ஓகே ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த 19th and 20th அடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே சார். ஓவரால் இன்னைக்கு மேட்ச். இல்லை ஒரு ஒரு நாம் எதிர்பார்த்தபடியே இந்த ராஜஸ்தான் ஓப்பனிங் பேர் வந்து நல்லா ஆரம்பிச்சாங்க. ம் ஆனால் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. ம் மற்றபடி வந்து ராஜஸ்தான் தோத்துரும் நான் நிச்சயமாக சொன்னேன். டெஃபினட்டாக 100% பஞ்சாப் தான் வின்னு சொன்னேன். ம் ம் பட் இது ஸ்ரேயா ஐயருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல, இன்னைக்கு ஃபீல்டிங் வரல. இல்ல அவர் கையில கொஞ்சம் சிக்கல் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படியா? ம் ஆனால் நல்ல வேளை அவர் வரல. ஏன்னாக்கா இவங்க 2 பேரும் அடி ஆரம்பிச்சது பார்த்தாக்க பயங்கரமாக 89 runs in 6 overs. ம் பைத்தியம் பிடிச்சிருக்கும் அவருக்கு. ஏன்னா டாப் போலர்ஸ் ஹார்ஷ்தீப் சிங் அண்ட் என்சனை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க அவங்க. ஓகே சார். இன்னொன்று சார், ராஜஸ்தான்ல வந்து பவுலிங் வந்து இந்த இந்த இதுல பெரிய பிரச்சனையா இருந்திருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க நிறைய மேட்சஸ் வந்து அவங்களோட டார்கெட் வந்து 200 அப்படின்னு தான் இருக்கு. 200 டு 220 அப்படின்னு தான் பவுலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஆர்ஆர் பேட்டர்ஸ் வந்து சேஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே அவங்க சொதப்புறாங்க சார். ம் டீம் செலெக்ஷன் இஸ் புவர் சார். அவங்களுக்கு வந்து ஒரே இது என்னன்னாக்க ஹோப் என்னன்னாக்க ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சி, அவ்வளோதான் சார். ம் அதுதான் மெயின் ஹோப். அது அவங்க அடிச்சு இந்த ஒரு மேட்ச் ஜிடியோட அடிச்சு நிமித்திட்டாங்க அவங்க போட்டு. கரெக்டா ஞாபகம் இருக்கா? ம் ம் அந்த மாதிரி எல்லா மேட்சும் அடிக்கணும் எதிர்பார்க்கறாங்க. அது நடக்காத காரியம். ஓகே எல்லா மேட்சும் அடிக்கிறது கஷ்டம். ஓகே, ஓகே. அதனால வந்து வேற ஒன்றும் கிடையாது. மிடில் ஆர்டர் வெரி வெரி புவர். ம் அவங்க மிடில் ஆர்டர். ஓகே சார். தேங்க்யூ சார்.